விழுப்புரத்தில் நேற்றிரவு முதல் அதிகாலை வரை 18 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் நகராட்சி உயர்நிலைப் பள்ளிக்குள் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். எத்தனை ஊழியர்கள் இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க? விவரங்களை சொல்லலாம். அதாவது விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாக பகல்ல கடுமையாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையிலும் மாலை நேரத்துல மாலை மற்றும் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக மழை பெய்து வரும் நிலைதான் இருந்து வந்தது. இந்நிலையில் தான் நேற்று மாலை முதலே பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல பரவலாக விழுப்புரம், விக்கிரவாண்டி, கோலியனூர், வளவனூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இந்த மழையானது இன்று அதிகாலை வரை நீடித்திருந்தது. இந்நிலையில் தான் பாத்தீங்கன்னா விழுப்புரத்தை பொறுத்தவரையில் 18 சென்டிமீட்டர், அதாவது அதிகபட்சமாக மாவட்டத்திலே விழுப்புரத்தில் 18 சென்டிமீட்டரும், திண்டிவனத்தில் 7 சென்டிமீட்டர், வளவனூரில் 6 சென்டிமீட்டர், சூரப்பட்டு மற்றும் மாவனூர், செஞ்சி, முகையூர் என தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இந்த திடீரென ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்தனால விழுப்புரத்தில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மழை நீரானது தேங்கியுள்ளது. அந்த நம்ம பார்க்கக்கூடிய காட்சி விழுப்புரம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியினுடைய வளாகத்தால் தான் மழை நீரானது குளம்போல் தேங்கி இருக்கிறது. இதனால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சிரமப்பட்டாங்க. இந்நிலையில் தான் இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நகராட்சி ஊழியர்கள் 10க்கும் மேற்பட்டவர் அந்த தண்ணீரை உறிஞ்சி வாகனத்தை கொண்டு அந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில தான் ஈடுபட்டு வராங்க. அதை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 30-40 நிமிடத்தில் இந்த தனியை வெளியேற்றிவிடும் என நகராட்சி ஊழியர் பணியில் ஈடுபட்ட ஒரு நகராட்சி ஊழியர் நம்மிடம் தெரிவித்தனர். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.